நாளைக்கு ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம். பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பூஜை ஜாமான் எல்லாத்தையும் வாஷ் பண்றதுக்கு எடுத்துட்டு சாமி படத்தெல்லாம் தொடச்சி வச்சாச்சு. பூஜை ஜாமான் எல்லாத்தையும் வழக்கம் போல பீதாம்பரி வச்சு நல்லா பளபளன்னு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பங்குனி உத்திரத்து அன்னைக்கு விரதம் இருந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்றோம் அப்படின்னா முதல் நாளே இந்த கிளீனிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிடணும். நம்ம இந்த பங்குனி உத்திர திருவிழாவை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினமும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வர்ற காரணத்தினால பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். இந்த நாள்ல தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறதுனால திருமண தடை இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க இந்த நாள்ல விரதம் இருப்பாங்க. திருமண தடை இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல. நாம இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த நாள்ல தான் முருகருக்கும் தேவசேனை அம்மாளுக்கும் திருமணம் நடந்தது. அது போலதான் சிவனுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் இந்த நாள்ல தான் திருமணம் நடந்தது. அது மட்டும் இல்லாம ராமன் சீதைக்கும் இந்த நாள்ல தான் திருமணம் நடந்தது. சரி, நம்ம இப்ப இந்த பங்குனி உத்திரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கு நம்ம எளிமையான முறையில எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு சாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணணும். நம்ம கிட்ட முருகருடைய சிலை, வேல் அந்த மாதிரி எது இருக்கு அப்படின்னா நம்ம அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போட்டும் கூட வழிபடலாம். சாமிக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமா பால், பழம், பஞ்சாமிர்தம், பாயாசம், திணை மாவு இது மாதிரி நம்மளால என்ன முடிஞ்சிச்சோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். நம்ம வெற்றிலை தீபம் கண்டிப்பா ஏத்தணுமா அப்படின்னு கேட்டா அதுவும் நம்மளுடைய விருப்பம் தான். அன்னைக்குன்னு நம்ம வெற்றிலை தீபம் ஏத்தணும்னா ரொம்பவே சிறப்பு தான். நான் சாமி படத்துக்கு சந்தன குங்குமம் வைக்கிறதுக்கு சந்தனத்தை கூட கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப நல்லாவே டார்க்கா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம காலையில சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம விரதம் இருக்கலாம். நம்ம விரதம் இருக்கும்போது தண்ணி குடிச்சுக்கறலாம். நம்மளுடைய உடல்நிலைக்கு பொறுத்து விரதத்தை இருந்துக்கறணும். நம்மளால எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பால், பழம் சாப்பிட்டுக்கறலாம். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நம்ம மௌன விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. காலையில இருந்து விரதம் இருந்துட்டு மாலை ஒரு 6 மணிக்கு பக்கத்துல முருகர் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க போய் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. அங்க அபிஷேகத்துல கலந்துட்டு நம்ம அங்க கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கறலாம். முருகர் கோவில்ல அன்னைக்குன்னு திருக்கல்யாணம்லாம் நடக்கும். அதையும் போய் பார்க்கறது ரொம்பவே சிறப்பு. எங்களால பக்கத்துல முருகர் கோவில்லாம் இல்ல, நம்ம கோவிலுக்குலாம் போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீட்டிலேயே முருகருக்கு எப்படியும் பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல நம்ம வீட்டிலேயே பூஜை பண்ணிட்டு நெய்வேத்தியம் படைச்சிருப்போம்ல, அதை வச்சு நம்ம விரதத்தை முடிச்சுக்கறலாம். நாம விரதத்தை முடிக்கும் போது நம்ம என்ன வேண்டுதல் வச்சிருந்தோமோ அதை நமக்கு நல்லபடியா நடத்தி தாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட நம்ம கேட்டுட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பூஜை ரூம் கிளீனிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டாச்சு. இனி காலையில எழுந்ததும் பூவெல்லாம் வச்சு சாமி படங்களுக்கு அலங்காரம் பண்ணிட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட வேண்டியதான். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லாரும் வேண்டுதலும் நடக்கணும்னு சொல்லி நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் சரவணபவ முருகா போற்றி.